சென்னை மெரினாவில் விமானப்படை சாகசம் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. லிம்கா சாதனை படைத்த சென்னை விமானப்படை சாகசம் தற்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. இந்திய விமானப்படையின் 92வது விமான சாகச நிகழ்ச்சி தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், தற்பொழுது விமான சாகச நிகழ்ச்சி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பொதுமக்கள் எந்த அளவிற்கு கண்டுகளித்து ரசித்தார்கள்? இது குறித்தான விவரங்கள். முதலாவதாக இந்த நிகழ்ச்சி பற்றி கூறுவதற்கு முன்பாக, இந்த நிகழ்ச்சி என்பது லிம்கா சாதனை படைத்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்குமே கடந்த 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது. விமானப்படை தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்பொழுது 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதை கொண்டாடும் வகையில் தான் இன்றைக்கு சென்னையில் மிகப்பெரிய ஒரு வான் சாகச நிகழ்ச்சி என்பது பிரம்மாண்டமாக பல லட்சம் மக்கள் முன்னிலையில் இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. சரியாக காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி என்பது மதியம் 12:30 மணி அளவில் இது நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்குமே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த சாகச நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். கிட்டத்தட்ட மெரினாவே ஒரு கடல் போல காட்சியளித்தது. மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிந்தது. இந்த விமான சாகச கண்காட்சியை பொறுத்த வரைக்குமே, நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் விமானப்படையின் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான 72 விமானங்கள் பங்கேற்றன. குறிப்பாக ஏரோபேட்டிக் வான் சாகசங்களில் ஈடுபடக்கூடிய, வானில் லாவகமாக வந்து குட்டிக்கரணங்களை அடித்து வியப்புக்குள்ளாக்கிய ஆகாச கங்கையாக இருக்கட்டும், அல்லது ஸ்கை டைவிங் கலையில் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நெருக்கமாக வந்து சாகசங்களை நிகழ்த்தக்கூடிய சூரிய கிரகன் ஏரோபோட்டிக் டீம் ஆகட்டும், வானில் நடனத்தில் ஈடுபடக்கூடிய சாரங்க ஹெலிகாப்டர் போன்றவை மக்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அந்த சாகச நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர். கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் அந்த சாகச நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். இது போக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன இலகு ரக போர் விமானமாக இருக்கக்கூடிய தேஜஸ், இலகு ரக ஹெலிகாப்டர்கள், பிரசாந்த் மற்றும் ஹாவர்ட் போன்ற பழங்கால விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் என அனைத்து விமானங்களுமே இந்த சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெறும். அது டெல்லியில் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு சண்டிகரிலும், அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ் நகரிலும் நடந்தது. இந்த ஆண்டு 3வதாக கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் கழித்து சென்னையில் இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. இந்த சாகச நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 6500 போலீசார் மற்றும் 1500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதே போல பொதுமக்களின் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள், மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு சிற்றுந்துகள் எல்லாம் இயக்கப்பட்டன. ஆனாலும் இருந்த போதிலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பொதுமக்கள், லட்சக்கணக்கான மக்கள் குவிந்ததால் இந்த போக்குவரத்து என்பது முற்றிலுமாக ஸ்தம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்டவைகள் இயக்கப்பட்டாலும் மெட்ரோ ரயில் மற்றும் ரயில் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஒரு சில போலீசார் ஈடுபட்டாலும் முறையான அந்த பாதுகாப்பு வசதிகள் இந்த போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபடவில்லை என்பது பொதுமக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் கழித்து இந்த சாகச நிகழ்ச்சிகளை பார்ப்பது, அதுவும் சென்னையில் பார்ப்பது என்பது அரிதான ஒன்றாக இருந்தது. பொதுமக்கள் அனைவருமே இதை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இதற்காக கடந்த சில நாட்களாகவே விமானப்படையை சேர்ந்த அலுவலர்களாக இருக்கட்டும், அந்த வீரர்களாகட்டும், அவர்கள் பல்வேறு கட்ட பயிற்சிகளை ஈடுபட்டிருந்தார்கள். அதன் வெற்றியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இந்த லிம்கா சாதனை என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நிகழ்த்தப்பட்டிருப்பது என்பது பொதுமக்கள் மற்றும் இந்த விமானப்படைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.